ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு டிடிஎஃப் வின்னர் யார் அப்படிங்கிறது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சண்டை உள்ளே நடந்துகிட்ருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டாப்பிக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் பார்வதி தான் கண்டென்ட், அவளை சுற்றி தான் கண்டென்ட். இப்போ விக்ரம் எடுத்துக்கிட்டாலும் விஜய் பார்வதி தான், கனி எடுத்துக்கிட்டாலும் விஜய் பார்வதி தான், கமுதினாலும் விஜய் பார்வதி, அரோராவும் விஜய் பார்வதி, சேதுபதிக்கும் விஜய் பார்வதி, வினோத் சண்டை போட்டாலும் விஜய் பார்வதி. இந்த ஷோவே விஜய் பார்வதி சுற்றி தான் போயிட்டு இருக்கு. ஸோ முதல்ல அந்த விஜய் பார்வதி தூக்கி வெளியே போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கேமோட டைமென்ஷன் மாறி இருக்கும். அதை பண்ணலை. அந்த கவர் கப்புள் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, கமருதீன் பார்வதி, அந்த டைம்லேயே வந்து 18+ கேண்டா பேசுகிறீங்க, உண்மையான ஹோஸ்ட்டாக இருந்தால் திராணி இருந்திருந்தா, ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பார். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அது செய்யலை. அவரையும் கொடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா மேக்கர்ஸ் பின்னாடி இருந்துட்டு இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கேவலமானவங்க அப்படிங்கிறது தெரியும். ஹிந்தி பிக் பாஸ்லாம் படுத்துட்டு அவங்களே வந்து மேட்ரு மட்டும்தான் பண்ணலை, மற்றபடி எல்லா தடவையும் வந்து ஹிந்தியில் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்லேயும் கொஞ்சம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த பலூன்லாம் உள்ளே கூட்டு வந்தது. இந்த உலக உத்தமி அரோரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்வதி, வெளியே வந்து சமூக அக்கறை, காண்டம் போடுறது இதுக்குன்ற மாதிரிலாம் பேசினவங்க, அப்புறம் வாட்டர்மிலன், உலக தற்குறி அது, அப்புறம் வந்து உள்ளே வந்து இன்னொன்று வந்திருக்கு கலையரசன், நாக்கில் சூட ஏற்றினவன், அப்புறம் வந்து இந்த நந்தினி மாதிரி ஒரு கேரக்டரு, இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான கண்டஸ்டன்ஸை இந்த சீசனில் எடுத்திருக்காங்க. சரி, ஆதிரியாக இருக்கட்டும், எஃப்ஜேயாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த வட்டம் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் சரியில்லைங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நான் நினச்சேன் சரி இது காரணம் கிரியேட்டிவ் டீம் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இது வந்து கார்பரேட்டோடைய சரி அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணும்போது. சரியா? ஸோ எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது கேமாக ஆடினது ரொம்ப ரொம்ப கம்மி. கேமாக ஆடினதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் சொல்லலாம், பார்வதி, விக்ரம், அவ்வளோதான். மற்றபடி எவனுமே கேம்னா என்னன்னே தெரியாது, எத்தனை கிலோன்னு கேட்பாங்க போல். அந்த மாதிரி தான் இந்த சீசனில் ஆட்கள் எல்லாம் தற்கூரியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்க வெள்ளிக்கிழமை மெனக்கெட்டுனே ஒரு கண்டென்ட் பண்ணுற மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது? அதாவது வெள்ளிக்கிழமை திவ்யான்னு சொல்கிறோம், நம்ம வெள்ளிக்கிழமை சாண்ட்ரான்னு சொல்கிறோம், வெள்ளிக்கிழமைன்னு ஒரு கண்டஸ்டன்ஸ் பேராக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சொன்னால் வெள்ளிக்கிழமை பிக் பாஸ் தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸே இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரூவராக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி, ஒரு ட்ராமாவை ரெடி பண்ணி, இந்த மாதிரி சில எச்சத்தனம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? எல்லாம் கை தூக்குங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிக் பாஸ் வந்து அவனுடைய ஒரு சொம்பை வந்து தூக்கிட்டு முன்னாடி போவாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், விளக்க தூக்கிட்டு போவாங்கன்ட்டு. அதன்படி அரோரா தான் டிடிஎஃப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அதன்படியே நடந்திருக்கு. அரோரா தான் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் எடுத்து டாப் 5க்கு அந்த மூஞ்சி போகுது அப்படின்னா அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தனை தேய்ச்சிக்கிட்டு கடைசி ஒரு 2-3 வாரம் மட்டும் ஒரு கேம் ஆடிட்டு முன்னாடி வந்து டாப் 5க்கு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ சாதாரணமாக நார்மலைஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா, கார் டாஸ்கில் சுபிக்ஷா தான் வின் பண்ணியிருக்கு. அதுதான் 9 பாயிண்ட்ஸ். ஸோ 44 சுபிக்ஷா. ஓகே, அடுத்து நம்ம பலூன் அரோரா 8 பாயிண்ட் 47, அவங்க தான் வந்து அதிகம். சபரி 3 பாயிண்ட் தான் 45. ஸோ 45, 47 2 பாயிண்ட் தான். சபரி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருந்தானா அவன் இந்த சாண்ட்ரா இறங்கினோட இறங்கிட்டான் போல. ஏன்னா சாண்ட்ரா தான் 2வது இறங்கியிருக்கா. நம்பர் 2 சாண்ட்ரா. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் தான் வந்து இடம் பத்தாமல் இறங்கியிருக்கான். அடுத்து சாண்ட்ரா இறங்கியிருக்கா, அடுத்து சபரி இறங்கியிருக்கான், அடுத்து நம்ம கானா வினோத் இறங்கியிருக்காரு, அடுத்து கமுருதீன், அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா, அடுத்து பார்வதி, அடுத்து தான் அரோரா, அடுத்து சுபிக்ஷா லாஸ்ட்டாக. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுதான் இந்த கேமோடைய டைமென்ஷன். ஓகே, இப்போ திவ்யா 37 பாயிண்டில் போயிட்டாங்க, கானா 29 கிடையாது, கமருதீன் 37 லாஸ்ட் பாயிண்ட், சுபிக்ஷா 44 அவளும் போல, பார்வதி அரோரா 47, பார்வதி 44, ஓகே, சாண்ட்ரா 41, சபரி வந்து பார்த்தீங்கன்னா 45. ஸோ அரோரா வந்து 47. ஓகே, ஸோ அரோரா பிகம்ஸ் டிடிஎஃப் வின்னர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இங்கே. ஸோ அரோரா டிடிஎஃப் எடுத்துட்டா அப்படிங்கிறப்பே நமக்கு வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு சேனல் ஃபேவரட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கானா வினோத்துக்கும் பெப்பே மக்களுடைய ஓட்டு முட்டாளாக்க போகிறாங்க. சரியா? இவ்வளோ நாள் கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தால் பார்வதிக்கும் பெப்பே. சரியா? ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா மலையாளத்தில் இப்படி தான் நடந்துச்சு. ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் போனால், ஒருத்தன் டிடிஎஃப் வின்னர் ஆனால், டிடிஎஃப் வின்னர் ஆகி அடுத்த வாரமே எவிக்ட் ஆனவன். ஸோ அரோரா வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகலாம் பார்ப்போம். சரியா? எவிக்ட் ஆனாங்கன்னா மேபி இது வந்து உண்மையாக தான் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் போகுது. உள்ளே வந்த ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லி
மலையாளத்தில் அன்மோலுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லி அன்மோல் டைட்டில் வின்னர் ஆகினாங்க. அதே மாதிரி எங்கேயும் வந்து திவ்யா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு கேடுகட்ட ஷோவை இனிமேலும் மக்கள் பார்க்கணுமாங்கிறத நீங்களே செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒன்றுமே பண்ணாமல் கேம் நாலேஜ் சுத்தமாக இல்லாத வெறும் பிஆர்எஸ்ட் வந்தால் வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டைமென்ஷனை செட் பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ணி டாக்ஸிசிட்டியை நார்மலைஸ் பண்ணி இந்த பார்வதி கமருதீன் ஆதிரை விஎஃப்ஜே இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி நார்மலைஸ் பண்ணி இப்படி ஒரு கேடுகட்ட ஷோவை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அரோராவோட டைட்டில் வின்னர் டிக்கெட் ஃபினாலே கூட்டு போய் புஷ் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. சரியா? ஆனால் உண்மையிலேயே மக்கள் ஓட்டின்படி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வினோத்துக்கும் பார்வுக்கு தான் கொடுக்கணும். வினோத் வின்னர், பார்வு ரன்னர். இதுதான் வந்து மக்களுடைய ஓட்டின்படி இருக்கக்கூடிய நபர்கள். சரியா? பிஆர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த ஷோவில் எவ்வளோ ஸ்பாயில் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், வினோத் 2,06,000 வாக்குகள் நல்ல லீடிங்கில் போயிட்டார் அன்அஃபிஷியலில். திவ்யா 2வது இடம் 1,53,000. பாரு வந்து பார்த்தீங்கன்னா 83,000 ஓட்டு. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா 73,000 ஓட்டு, 10,000 டிஃப்ரென்ஸு. அரோரா 62,000 ஓட்டு. அரோரா இப்போ வந்து டாப் 5க்குள்ளே போனதுனால, டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டதுனால இப்போ டாப் 5 ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, டிக்கெட்டு ஃபினாலே வாரம் மட்டும்தான்றாங்க, அதுக்கடுத்த வாரம் தான். அப்போ இந்த வாரம் தூக்கிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் அப்படி பண்ணாங்க. ஆனால் அது வந்து 100 நாளில் முடிஞ்சிருச்சு, அதனால் மேபி பண்ணியிருக்கலாம். இது 105 நாளுங்கிறப்ப வாய்ப்பு இல்லை. ஸோ டாப் 5ல் கண்டிப்பாக அரோரா இருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ 5ல் அரோரா உள்ளே போனதுனால இப்போ யார் டாப் 4 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினம். வினோத் கண்டிப்பாக 1. சரியா? திவ்யாவை பிஆர்எஸ்ட் வந்ததுனால உள்ளே ஏற்றிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவள் செலவு பண்ணிட்டு வந்திருக்கா, அட்லீஸ்ட் வந்ததுக்கு ஒரு டாப் 5 காச்சு கொடுப்போம். இப்போ சாண்ட்ரா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓட் நிறையா வரும். பாரு கமருதீன்லேருந்து ஒரு ஆள், சபரி விக்ரம், அது என்ன ரேஞ்சுன்னு தெரில, எப்படி கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. சபரி விக்ரம்லேருந்து 1 போனாலும் அரோரா 2, திவ்யா 3, 4, வினோத், கமருதீன் பாருலேருந்து 5. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் தோணுது. பாரு கமருதீன்லேருந்து 1, வினோத் 2, அரோரா 3, திவ்யா 4, சபரி விக்ரம் சாண்ட்ராலேருந்து 1, 5. அது சாண்ட்ராவாக தான் இருக்கும், இல்லை சபரி விக்ரம், இதை சொல்ல முடியாது. பாரு கமருதீனை கூட 98 ரேல தூக்கிட்டு அந்த இடத்துல சாண்ட்ராவை உள்ளே கொண்டு வந்துட்டு சபரி விக்ரம் வந்து ஒரு ஆள் உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டைமென்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போயே சொல்ல முடியாது. அதையும் சனிக்கிழமை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த எபிசோட் வந்த பிறகு இந்த கார் டாஸ்கில் நடந்துச்சுல, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம பேச முடியாது. கார் டாஸ்க் என்ன வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் சாண்ட்ராவுடைய புஷ் இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு இதுதான் அஃபீஷியல் பொறுத்த வரைக்கும். வினோத் நம்பர் 1, பாரு நம்பர் 2, திவ்யா நம்பர் 3, பிக்கல்ஸ் விக்ரம் நம்பர் 4, 5 வந்து பார்த்தீங்கன்னா அரோரா. இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ். கமருதீன்லாம் எங்கேயோ போயிட்டு அங்கேயில் டாப் 5 இதுதான் இருக்குது. ஸோ வினோத், பாரு, திவ்யா, பிக்கல்ஸு, அரோரா. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்